ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 17 நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் உங்களுக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 வந்து நமக்கு ஸ்பாட் ப்ரைஸ் இருந்தது, ஏடிஎம் ப்ரைஸ். ஸோ இந்த ஏடிஎம் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே நமக்கு ஓஆர்பி வந்து பையிங் சைட் பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒன் சைட் ரேலியில் தான் இருந்தது, கால் சைடு. இந்த மாதிரி நமக்கு ஒன் சைட் மூமெண்டம்லையுமே நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து எப்படி ரியாக்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் செட் பார்க்கலாம். ஸோ கால் செட் வந்து பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி 9:16 வந்து நமக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:14 கேண்டில் வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் மார்க் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டலோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துச்சு கால் சைடில். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற எதுவும் என்ட்ரி வரல. இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் அதுக்கு மார்னிங் செக்ஷன் கால் சைடில். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைட் மார்னிங் செக்ஷன்ல ஓப்பனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு செல்லிங்கில் தான் இருந்தது. ஓகேங்களா? உங்களுக்கு ஓப்பனிங் கேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு செல்லிங்கில் தான் இருந்தது. ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரவே இல்லை. சரி, நமக்கு 1 மினிட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு மட்டும் தான் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பாருங்க, கரெக்டாக நமக்கு 10:10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இந்த கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தா நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தா நமக்கு ஆப்போசிட்ல வந்து எக்ஸிட் மார்க் எங்கேயும் வரல. ஸோ உங்களுக்கு இந்த என்ட்ரி வந்து நமக்கு பார்த்தா கரெக்டாக 1:45 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு 2:5க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடு என்ட்ரி வந்திருக்கு அகைன். ஸோ அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் எங்கேயுமே நமக்கு வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock க்ளோசிங் கேண்டில் வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து கரெக்டாக 2:5 கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட் 3 o'clock க்ளோசிங் கேண்ட் வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் சைடில். நமக்கு இங்கே ஆஃப்டர்நூன் மேலே ஒரு ரேலி ஆனது இல்லைங்களா? உங்களுக்கு கிளியராக பார்த்தா தெரியும். கரெக்டாக நமக்கு 1:50க்கு மேலே வந்து பார்த்தா ஒரு ரேலியாக இருக்கு. ஸோ அந்த ரேலி வந்து பார்த்தா நமக்கு 5 மினிட்ஸ் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் சைடு என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 11:10க்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டல் ஹை வந்து நமக்கு பிரேக் ஆகாம அங்கேருந்து ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தா மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:55க்கு வந்துருக்கு. ஓகேங்களா? 11:50க்கு. ஸோ அந்த கேண்டல் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். கீழே வந்து பார்த்தா நமக்கு கரெக்டாக 12:45 கேண்டில் வந்து என்ட்ரி கேண்டலுக்கு கீழே லோ பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12:45 கேண்டலோட லோ வந்து நமக்கு பிரேக் ஆகாம அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தா நமக்கு அப் ட்ரெண்ட்ல தான் மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு கண்டினியூஸ் தான் இருக்கு. உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1:55 கேண்டில் வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த புட் சைடு இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு காஸ்ட் எக்ஸிட். அதே மாதிரி கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ குரூப்ல உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்லேயே உங்களுக்கு சப்போர்ட் லைன் வந்து எந்த லெவல்ல இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த லெவல் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராகவே டைரக்ஷன் கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு எந்த ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்கும், கால் சைடு இருக்குமா புட் சைடு இருக்குமான்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ குரூப் சேனல்லேயே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் நிஃப்டி கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கால்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் கால்ஸ் 1 மந்த் 3 மந்த் ஓல்டு ஸ்விங் அண்ட் பொசிஷனல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ஒரு கால்ஸ் கொடுப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் நிஃப்டி ஃப்ரீ கால்ஸ் குரூப் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த குரூப்ல வந்து பார்த்தா நம்ம எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்கோம். இந்த குரூப் லிங்க் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரோட பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்லிக்கு 2000 rupees தான் சார்ஜஸ் பண்றோம். அதே மாதிரி லைஃப் டைம் லைசன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 தான் வந்து பார்த்தா நமக்கு லைஃப் டைம் லைசன்ஸுமே.
நம்மளுடைய சிஸ்டம் நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.